பாவிகளா டேய், ஏன்டா இவ்வளவு மோசமா இருக்கிறீங்க? அங்க ஒருத்த கைவலிக்குன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு படுத்து கிடக்குறான். உங்களுக்கு அப்ப கூட உங்களுக்கு டாஸ்க் தானே ரொம்ப முக்கியமா இருக்கு. பூரா போயில டாஸ்க்ல ஃபோக்கஸ் பண்றீங்களே தவிர கீழே ஒருத்தன் படுத்து கிடக்கான அவன் கைவலிக்குன்னு சொல்றானே. சரி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சரி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கானு சொல்லிட்டு போய் பார்க்கணும் கூட உங்களுக்கு யாருக்குமே தோணலையாடா? அருண் தாண்டா ஃபர்ஸ்ட் போய் பார்த்துருக்கேன் அந்த கிளிப்ல கவனிச்சா. ஏன்டா இவ்வளவு மோசமா இருக்கிறீங்க? சத்தியமா ப்ரோ, எப்பா அந்த வீட்டுக்குள்ள இருக்க பூரா போயில நம்பி எங்கேயும் போயிடக்கூடாது ப்ரோ, எங்கேயா விட்டுட்டு வந்துருவானு. ஸோ நம்மளால எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி ராணவர்களுக்கு வீட்டுக்குள்ள வந்து பயங்கரமா அடிபட்டு இருக்குது. பட் எனக்கு இந்த விஷயத்தை ரெண்டு கோணத்துல பார்க்க தோணுது. ஒரு கோணத்தை வந்து ஆக்சுவலா அங்க என்ன நடந்திருக்கு அந்த ப்ரோமோல காட்டினதை வச்சு சொல்றேன். இன்னொரு கோணம் வந்து எனக்கு தோன்றதை நான் சொல்றேன். ஓகேவா? எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்தை பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா, வீட்டுக்குள்ள வந்து அந்த கன்வேயர் பெல்ட் டாஸ்க் தான் போயிட்டு இருக்கு. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கு மேபி எனக்கு தெரிஞ்சு மூணு பேர் டீமா பிரிச்சு விட்டு மூணு பேர் இந்த கல்லு சேர்க்கணும்னு நினைக்கிறேன். மொத்தமா அவங்க கல்லு சேர்த்து எண்ட் ஆஃப் த டே யார் அதிகபட்ச கல் வச்சிருக்க அந்த மாதிரி ஏதோ கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதோ சம்திங் காட்டுது. இதுல கவனிச்ச வரத்துக்கு நம்ம ஜெஃப்ரி, பவித்ரா, அன்சிதா இவங்க மூணு பேர் ஒரு டீம்ல இருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல பவித்ரா தான் கல்லு சேர்த்துட்டு அந்த கல்லை லாக் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அங்கதான் நம்ம ராணோ வந்து அந்த கல்லை தடுக்கிறதுக்கு போறானா எடுக்கிறதுக்கு ஏதோ சம்திங் போறான். அந்த கல்லை மேபி எடுக்க போறான்னு நினைக்கிறேன். அந்த கல்லை எடுக்க போறான். அதுக்கு தான் ஜெஃப்ரி அவர்கள் வந்து அங்க நின்று அந்த கல்லை எடுக்க விடாம தடுத்துட்டு இருக்கான். அப்படி தடுத்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. நல்லா கவனிச்சுன்னா இது அவங்க கண்ணோட்டத்துக்கு எப்படி தெரியுதுல்ல, என்னோட கண்ணத்துக்கு ரெண்டு வேலை தெரியுது. ஓகேவா? சோ நான் ஃபர்ஸ்ட் அவங்க இதுல கவனிச்ச வரதுக்கு அதுல இருந்து அவன் ஆக்சுவலா கல் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்படி குனிஞ்சு கல் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவன் இங்க இருந்து பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கான். பிடிச்சி இழுத்து தள்ள ட்ரை பண்றான். கடைசியில் தள்ளுறான். ஒரு சைடா சரிஞ்சு விடுறான். ஓகேவா? ஒரு சைடா சரிஞ்சு விடுறான். அங்க ஜெஃப்ரி சொல்ற மாதிரி இந்த கை தான் படுது. பட் இருந்தாலும் சொல்றேன், இங்க தான் ட்விஸ்ட் இருக்கு. ஓகேவா? இந்த கை தான் அங்க படுது. உழுதுறான். ஓகேவா? உளுந்தா இந்த கையை பிடிச்சிக்கிறான். அவனுக்கு இந்த கை லாக் ஆன மாதிரி இந்த கை இறங்கின மாதிரி அவன் பிடிச்சிட்டு அழுறான். அல அந்த இடத்துல ஜெஃப்ரி இல்ல அவன் நடிக்கிறான் அவன் இப்படிதான் விழுந்தான், எனக்கு தெரியும் சொல்லி ஜெஃப்ரி அவனுக்கான ஸ்டாண்ட் எடுக்கிறான். அங்க இருந்து ஓடி வந்து அனுப்பிச்சு ஒரு கல்லை கொடுக்குறவங்க அவங்களும் பார்த்துட்டு அவன் நடிக்கிறான்னு சொல்லிட்டு போறாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன வருத்தமான விஷயம்னா, நடிக்கிறவனாவே இருந்தாலும் ஏன் ஒரு செகண்ட் போய் பார்க்க மாட்டீங்களாப்பா? இதுதான் அந்த வீட்டில் சும்மா விளையாட்டுக்கு ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருந்தா அப்புறம் சீரியஸா அந்த விஷயத்தை ரிட்டர்ன் பண்ணும்போது எல்லாரும் அதை சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த ஒரு விஷயம் தான். அவன் பாவம் வழியில கீழே போட்டு துடிச்சிட்டு இருக்கான். இவங்க எல்லாருமே அவன் நடிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் துடிச்சிட்டு இருக்கான். அன்சிதா ஒரு கல்லை கொடுத்துட்டு போறாங்க. பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்காங்க பவித்ரா கூட அவனை எட்டி பார்க்க மாட்டேங்காங்க. உண்மையாக வலிக்குதா அப்படிங்கறத அவன் எட்டி பார்க்க மாட்டேங்காங்க. அவங்க கல்லை தான் அவங்க லாக் பண்ணணும்னு சொல்லி லாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அருண் தான் ஓடி வந்து தூக்கி கூட்டு போறான். அருணும் விஜய் தான் தூக்கி கூட்டு போறாங்க. சோ இந்த விஷயத்தை பார்க்கும்போது ஜெஃப்ரி கண்ணோட்டத்தில் அவன் எப்படி பார்க்கறானா, அவன் இந்த பக்கம் தான் விழுதான், ஆனா அவன் இந்த பக்கம் பிடிச்சு அழுறான், அவனுக்கு ஃப்ராக்சர் ஆயிருக்கு அது அப்படின்னு சொல்லி சொல்றான். இவங்க கண்ணோட்டத்துக்கு ஆக்சுவலா அது அப்படிதான் தெரியும், ஃப்ராக்சர் ஆகாத மாதிரி. ஆனா எனக்கு அது ஆக்சுவலா எப்படி தெரியும்னு சொல்லவா? ஏன்னா உண்மையாக அது ஃப்ராக்சர் ஆன மாதிரி தெரியல, அது ஆக்சுவலா ஃப்ராக்சர் மாதிரி இல்ல. ஆனா எனக்கு அது எப்படி தெரியுதுன்னா, ஷோல்டர் வந்து டிஸ்லோகேட் ஆகின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஷோல்டர் வந்து டிஸ்லோகேட் ஆகினா இது வந்து இறங்கிரும், இது கீழே இறங்கிரும் ஆக்சுவலா. ஓகேவா? இது வந்து ஒரு லாக் இருக்கும்ல, அந்த லாக் வந்து ஆக்சுவலா கீழே இறங்கிரும். இந்த விஷயங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்க நிறைய பேர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். என் வீட்டில் இருக்க முத்துக்குமரன் கூட இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நான் ஒரு கபடி பிளேயர், எனக்கு அது அப்படிதான் தோணுது. ஏன்னா ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆகிறது வந்து ஒரு தடவை ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஈஸியா அப்புறம் ஆகிட்டே இருக்கும், சும்மா இறங்கிரும், அது ரொம்ப பெயினா இருக்கும். ஓகேவா? அது நான் கவனிச்ச ஒருத்திக்கு அவன் கையை நீட்டு அந்த கல் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான்ல, அப்ப இப்படி எடுக்க ட்ரை பண்ணும்போது அவன் பிடிச்சி தள்ளுறான். அதுல எடுக்க ட்ரை பண்ணும்போது இறங்கிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் தூக்கிட்டு போகும்போது நல்லா கவனிச்சுன்னா ஷோல்டர் தான் இறங்கியிருக்கும். ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆகி இந்த கை கீழே இறங்கிச்சுன்னா அந்த கையை தூக்க முடியாது, ரொம்ப பெயினாக இருக்கும். அந்த எலும்பு விட்டு கீழே வந்துடும். ஆக்சுவலாக அது கீழே தான் இருக்கும். ஓகேவா? இது எனக்கு எப்படின்னா நான் தெரியும், எனக்கு ஊரில் வந்து எல்லா வகையான ஸ்போர்ட்ஸ் நம்மகிட்ட இருக்கா. ஸோ பசங்க நிறைய பேருக்கு இது ஆக்சுவலாக ரேண்டமாக ஆகும், சும்மா இதாக ஆயிரும். ஆனால் அவங்களுக்கு பழகிட்டனால கூட இன்னொரு பையன் இருப்பான். ஸோ அவனுக்கு இந்த விஷயம் என்ன பண்ணணும்னு தெரியும், இதுக்குள்ள கையை விட்டு தூக்கி லாக் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதனால இங்கே வந்து இவன் நடிக்கிறான், இவனுக்கு அது பெயின் இருக்கா நான் சொல்ல வரல. என்னோட கண்ணோட்டத்துக்கு இது ஷோல்டர் டிஸ்லோகேட் மாதிரி ஆன மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் கவனிச்சு வரது. ஏன்னா ஃப்ராக்சர் ஆனாலும் கை இப்படி இறங்குமானா தெரியல. ஃப்ராக்சர் ஆனா கண்டிப்பா கை ஸ்டெபிளா தான் இருக்கும், ஆனா பெயின் பயங்கரமா இருந்திருக்கும். நான் கவனிச்ச வரதுக்கு இந்த ஷோல்டர் வந்து டிஸ்லோகேட்டா தான் ஆயிருக்குது. இது எனக்கு ஆல்ரெடி நான் நிறைய இடங்கள்ல பார்த்தனால எனக்கு இந்த இடம் அப்படி ஃபீல் ஆகுது. சரி ஓகே, இது டக்குன்னு ஆயிருமான்னு கேட்டீங்கன்னா, ஒரு தடவை உங்களுக்கு ரேண்டமா ஒரு தடவை ஆகி, அது ஒரு தடவை இல்லை ஒரு 2-3 தடவை தொடர்ந்து ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சும்மா ஆகிட்டே தான் இருக்கும். சும்மா நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்க, நீங்க எடுத்துக்காட்டு ஒரு வாலிபால் பிளேயர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா தெரியும், அவனுக்கு ஒரு தடவை ஆயிடுச்சுன்னா அவன் அட்டாக் மோட்ல திருப்பி அட்டாக் அடி ஏறும்போது டப்புன்னு இறங்கிடும். அந்த மாதிரி ஒரு தடவை ஆயிட்டாலும் அது ரொம்ப கஷ்டம். அப்புறம் அது வலிக்கும், கொஞ்சம் வலிக்கும். ஃபர்ஸ்ட் டைம்லாம் ஆச்சுன்னு நினச்சிக்கோங்க, ரொம்ப வலிக்கும். மேபி இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமா இல்லை 2-3 தடவை ஆயிருக்கான்னு நமக்கு தெரியல. அதெல்லாம் நம்ம எபிசோட் பார்த்து பிக் பாஸ் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற சொன்னால் மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனால் கண்டிப்பாக பெயின் இருக்கும். ஆனால் நேற்று ஒரு விஷயம் சொல்லி விட்டாங்களே, 3 வாரங்கள் பெட் ரெஸ்ட். ஆனால் இது பார்க்க எனக்கு அப்படிலாம் தெரியல, 3 வாரங்கள் பெட் ரெஸ்ட் செஞ்சுக்கிறீங்களா, பட் அடிபட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 1 or 2 days வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டப்படுவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 1 or 2 days வந்து பயங்கர பெயின் இருக்கும். அது டிஸ்லோகேட்டாக இருந்தால் மட்டும்
ஷோல்டர் டிஸ்லோகேட்டாக இருந்தால் மட்டும் இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக பெயின் இருக்கும். மற்றபடி அது என்னன்னு கரெக்டாக நமக்கு தெரில. மேபி அவன் விழும்போது இப்படி விழுந்துட்டானா, நமக்கு ப்ரொமோ கட்டில் வித்தியாசமாக காட்டுறாங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு எதுவுமே தெரில. பட் எனக்கு இந்த இடத்துல என்ன வருத்தம்னா, அவன் நடிக்கிறானே வச்சுக்கலாம், அவன் நடிக்கிறான்னு வச்சுக்கோ. ஆனால் அவன் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இந்த மாதிரி அடிப்பட்ட மாதிரி நடிச்சது கிடையாது. ஃபர்ஸ்ட் அது ஒரு பாயிண்ட். ஏன்னா இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, அவன் எப்போ நடிக்கிறான், அவன் எப்போ உண்மையை பண்ணுறான் எங்களுக்கு தெரிலன்னு சொல்கிறாங்க. அவன் இந்த வீட்டுக்குள்ள இந்த மாதிரி அடிப்பட்ட மாதிரி எந்த ஒரு இடத்துல நடிச்சதே கிடையாது. அப்படி அவன் தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தான்னா இப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட் நான் ஏற்றுக்கலாம். ரெண்டாவது, ராணோ உளுந்து கிடக்கான்ப்பா. யாராவது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் போய் பார்த்தீங்களா, அவன் கையை பிடிச்சிட்டு முடியலரே அப்படின்னு சொல்லி கத்துறான். இதே இந்த இடத்துல ஜெஃப்ரியோ இல்லை முத்துக்குமரனோ இல்லை விஜய் விஷாலோ இல்லை அருணோ யாரோ ஒருத்தவங்க இருந்திருந்தா இவங்கெல்லாம் இந்த டாஸ்கா பார்த்து உட்காந்துருப்பாங்களா? அந்த டாஸ்கா அதாச்சும் சொல்லி தூக்கி போட்டு அவனை போய் தான் ஃபர்ஸ்ட் பார்த்துருப்பாங்க. மனசாட்சிப்படி சொல்லுங்க, இந்த இடத்துல வேற யாரா இருந்தா, ராணுவுக்கு பதிலாக இந்த இடத்துல வேற யாரா இருந்திருந்தா இவங்கெல்லாம் அப்பவும் டாஸ்க்ல ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்களா? இல்லை டாஸ்கை தூக்கி போட்டு இவனை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் என்ன ஆச்சுன்னு சொல்லி தூக்க வந்திருப்பாங்களா? கண்டிப்பாக வேற யாரா? இப்போ ஜெஃப்ரி அந்த இடத்துல ஜெஃப்ரியை மட்டும் வச்சு பாருங்களேன். ஜெஃப்ரி மட்டும் இப்படி விழுந்திருந்தா மொத்த டாஸ்கை நிப்பாட்டிட்டு இவங்களே அவனை பிடிச்சி கை காலெல்லாம் தூக்கிட்டு உள்ள கொண்டு போயிருக்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, கொண்டு போயிருக்க மாட்டாங்க. நான் ராணுவ விட்டுட்டாங்க பார்த்தீங்களா? அதுதான் அந்த எப்படி சொல்லலாம், இந்த வீட்டுக்கு விளையாட்டுத்தனமா நிறைய விஷயங்கள் பண்ணி அவனை ஒரு மாதிரி ஒதுக்கிட்டாங்க. அவன் இப்படி தான், அவன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லி அவனை ஒதுக்கிட்டாங்க. அவன் பாருங்க, அவனை தூக்கிட்டு போறாங்க. அவன் கை இறங்கியிருக்கு, அவன் நல்லாவே தெரியுது அவன் கை இறங்கியிருக்கு. அவன் கை இறங்கி அவன் ஒரு மாதிரி முடியாம தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போனா கூட இவங்க ஜாலியாக டாஸ்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க கூட பின்னாடி போல. கேப்டனா விஜய் விஷாலும் ஃபர்ஸ்ட் போய் பார்த்து அருண் அவர்கள் தான் போயிட்டு இருக்காங்க. அதுல நின்ன ஜெஃப்ரி கூட மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா அவனுமே ஒரு அத்லட் தான். ஸோ அவனுக்கும் இந்த ஷோல்டர் டிஸ்லோகேட் பத்திலாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா அவன் என்ன செய்யறான், ஒன்னும் இல்லை அவன் இப்படிதான் விழுந்தான்னு சொல்றாங்க. ஸோ இதை எனக்கு பார்க்காம எனக்கு வருத்தமா இருக்கு. மொத்த ஹவுஸ்மேட்ஸ் மேலே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன் இவ்வளவு மோசமா இருக்கீங்கடா டே? நீங்க ஒன்னும் டாஸ்க்ல நீங்க புலிலாம் கிடையாது. டாஸ்க்னா அப்படியே விழுந்து அடிச்சு அப்படி டாஸ்க் ஆடுற ஆட்கள்லாம் கிடையவே கிடையாது. நீங்க எல்லாருமே இந்த டாஸ்க்கை சும்மா தான் ஆடுவீங்க. இப்போ வேணா பாருங்க, இந்த ஒரு அடிப்பட்டதை வச்சு மேபி எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வந்து கொண்டாட டாஸ்க்கை ஹோல்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணும்போது இதுக்கப்புறம் இப்படி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பேர் சண்டே போடாம ரொம்ப நீட்டாக ஆடுவான், ரொம்ப நீட்டாக ஆட போறான். ஸோ எனக்கு மொத்தத்தில் இந்த வீட்டில் இருக்க முக்கால்வாசி பெருமையில வருத்தம். முக்கியமாக பக்கத்தில் உட்காந்து இந்த பவித்ரா அன்சிதா சொல்லிட்டு போனாங்களே நடிப்புன்னு இந்த விஷயங்கள்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ரொம்ப தப்புங்க. ஒருத்தன் ஒரு என்ன ரொம்ப அப்படியே நடிச்சாலே அவ்வளோ நேரமாக கடந்து நடிக்க போகிறான். அந்த ப்ரொமோலே தெரியுது அவன் ரொம்ப நேரம் கடந்து கதறான். ஸோ அந்த ஒரு மனுஷனை போய் டக்குன்னு பார்க்குறோம், அவன் என்ன தப்பு பண்ணிட்டு போகிறாங்க வீட்டில், அவ்வளோ தப்பு பண்ணி என்னமோ இருந்துட்டு போட்டுங்க. இருந்தாலும் ஒருத்தன் துடிக்கிறான்ல வழியில், பார்த்தா தெரியல வழியில் துடிக்கிறான். நடிக்கிறானோ என்னமோ தூக்கி பார்த்தா நமக்கு தெரியும். தூக்கி பார்த்துருக்கலாம் யாரோ ஒருத்தர். அவ்வளோ நேரம் கழிச்சு தூக்கி பார்த்து அப்புறம் உள்ள கூட்டு போயிட்டு வந்து அப்புறம் கவனிச்சுன்னா உள்ள வந்து அருண் வந்து எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யத்தை கேட்குறான்னு நினைக்கிறேன். அப்போ சௌந்தர்யா அந்த இடத்துல சொல்றாங்க, ப்ரோ அவன் நடிக்கிறானா என்ன பண்றான்னு தெரியல ப்ரோ, அவன் எப்பவுமே இப்படி தான் பண்றான்னு சொல்றாங்க. எனக்கு தெரியல, எதாவது தப்புங்க, ரொம்ப ராங்கான ஸ்டேட்மெண்டா இருக்கு. அவன் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு பெயின் வந்த மாதிரி நடிச்ச மாதிரியோ இல்லை ஒரு டாஸ்க்ல அடிப்பட்ட மாதிரியோ நடிச்சு நான் பார்த்தது இல்லைங்க. அப்படி அவன் தொடர்ந்து நடிச்சிருந்தானா நீங்க சொல்ற பாயிண்ட் நானே ஏத்துப்பேன். இந்த இடத்துல நான் எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துப்பேன், மொத்த வீட்டில் இருக்கணும் மனசாட்சியே இல்லாமல் நடந்துக்கிறான் தான் நான் சொல்லுவேன். ஓகேவா, சுத்தமாக மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிறாங்க. ஆனால் திரும்பியாக சொல்கிறேன், இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ரெண்டாவது சொல்லியிருக்கேன், அந்த ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் கவனிச்சதுக்கே அது அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக பார்க்குற நீங்களும் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக தான் உங்களுக்கும் அது விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. பட் நம்ம எபிசோட் பார்க்கலாம், லைவை பார்த்துட்டு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக பேசலாம். ஏன்னா கூட்டு போயிட்டு ஈவினிங் ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஆக்சுவலாக பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஓகேவா, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக ஆள் சீக்கிரம் உள்ளே வந்துடணும். ஆனால் நேற்று நைட்டு நம்ம கேட்ட வரத்துக்கு ரிட்டன் வீட்டுக்குள்ள வந்ததாக சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக அவர் வந்து கூடி சேர்த்து அது ரிட்டன் களத்தில் இறங்கணும் நான் எதிர்பார்க்குறேன். இன்னும் 2 வாரங்களில் டிக்கெட் ஃபினால் எல்லாம் இருக்குங்க. ஏதோ ஒன்று இதை வீட்டுக்கு கேம் ஆடுற ஒரு பர்சனாக தான் அந்த பர்சன் நான் பார்க்குறேன். என்ன தான் நம்ம திட்டினாலுமே ஒரு டாஸ்க்கை ஏதோ ஒன்று பண்ணுற ஒரு ஆளை தான் நான் பார்க்குறேன். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு டாஸ்க்கில் என்ன பண்ணணும் அவருக்கு தெரியாது, ஆனால் ஏதோ ஒன்று பண்ணணும் அவருக்கு தெரியும். அதனால் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அந்த வகையில் அந்த மனுஷன் ரிட்டன் கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாரு ஸ்ட்ராங்காக. கண்டிப்பாக கேமை சூப்பராக ஆடுவார் நான் எதிர்பார்க்குறேன். இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இதை பார்க்கும் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுன்னு சொல்லி கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.